விவசாயிகள் கண்காட்சி வந்து இனிதே 27, 28 2 நாள் நடக்குது. அதுல வந்து எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையம் திண்டிவனம் மற்றும் மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாசலம் இணைந்து இங்க வந்து காட்சி திடல் அமைச்சு இருக்கிறோம். திண்டிவனத்துல இருந்து மொத்தம் 14 எண்ணெய் வித்து ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விருதாசலத்துல இருந்து 12 ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எண்ணெய் வித்துல எள்ளு 7 ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. விருதாசலத்துல 6 ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதுல ரகங்கள் பார்த்தோம்னா 14 ரகங்கள் இருக்குது நிலக்கடலையில, திண்டிவனம் 1ல இருந்து 14 வரைக்கும். இதுல எண்ணெய் பிழித்திறன் கொண்ட ரகங்கள் சிகப்பு ரகங்கள், இது நாமதாரி ரகம்னு சொல்லுவோம். திண்டிவனம் 10 இதெல்லாம் பழைய ரகங்கள். இதுல எண்ணெய் சத்துக்கள் அதிகமா இருக்கு. இது எண்ணெய்க்காகவே பிழித்து எடுக்கப்படும் ரகங்கள். இதெல்லாம் ஈரோடு மாவட்டத்தெல்லாம் நிறைய போடுறாங்க. அது இல்லாம திண்டிவனம் 2 பழைய ரகம் இருக்குது. அந்த ரகம் வந்து கர்நாடகாவில் பெருமளவுல சாகுபடி பண்றாங்க. இது வந்து சட்னி, மலாட்டை கேக்கு இதெல்லாம் தயார் பண்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது இல்லாமல் லேட்டஸ்ட் ரகம்னு பார்த்தோம்னா திண்டிவனம் 14 ரகம். 2 பர்பஸுக்கும் எண்ணெய் ப்ளஸ் சாப்பிட்றதுக்கு 2 பர்பஸுக்கும் இதை உபயோகப்படுத்துகிறோம். இது இல்லாமல் இப்போ விருதாசலம் 10ன்ற ரகம் வந்து லேட்டஸ்டாக ரிலீஸ் செய்யப்பட்ட ரகம் விருதாசலம் 10. இது வந்து 90 நாள் வயது உடையது. 95 நாள் சொல்லி 90 நாள்லேயே பிடுங்கலாம். அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள். 2500 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தரக்கூடிய ரகம். பருப்பு நல்லா உறுதியாக பெருசாக இருக்கும். இரவைக்கு 2700 கிலோ கூட வரும். காரி பருவத்தில் நல்லா பராமரித்தோம்னா உரம் போட்டு மண் அணைச்சி, ஜிப்சம் அணைச்சி, நீர் கட்டி, கிரவுண்ட் ரிச் இதெல்லாம் தெளித்து போட்டோம்னா, இந்த கிரவுண்ட் ரிச் இதெல்லாம் தெளித்து மணிலா சாகுபடி செஞ்சோம்னா அதிக மகசூல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சாகுபடி தொழில்நுட்பம் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி திண்டிவனத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். விதையம் வந்து ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்குது. விவசாயிகள் வந்து முன்பதிவு செஞ்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விதைகளில் வந்து நாங்கள் கொடுப்போம். இது இல்லாமல் நீங்கள் விவசாயிகள் அனைவரும் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி அணுகி பல தொழில்நுட்பங்கள் நிலக்கடலை சாகுபடியை பற்றி கேட்டறிஞ்சு பயன்பெறலாம். என்னுடைய பெயர் முனைவர் பாஸ்கரன், பேராசிரியர் மற்றும் தலைவராக மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருத்தாச்சலம். எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட 12 ரகங்கள், விஆர்ஐ 1லிருந்து விஆர்ஐ 12 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். இதில் முக்கியமாக விஆர்ஐ 10 என்ற ரகம். இது வந்து பழைய விஆர்ஐ 2க்கு ஏற்ற மாற்றான ரகம். இந்த ரகம் வந்து குறைந்த வயதுடையவை, 90லிருந்து 95 நாட்கள் வயதுடையவை. சராசரியாக எல்லா மாவட்டங்களிலும் இந்த ரகம் வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. இதில் வந்து முக்கியமாக வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து முக்கியமானது ஒன்று என்னன்னா, பயிர் எண்ணிக்கை பராமரிக்கணும். ஒரு சதுர மீட்டருக்கு 33 செடி அப்படி பராமரித்தா நமக்கு கண்டிப்பாக மகசூல் கிடைக்கலாம். அது இல்லாமல் தலைவர் சொன்ன மாதிரியே நிலக்கடலை ரிச்சி டிஎன்ஏ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிலக்கடலை ரிச்சி ஏக்கருக்கு 1 பாக்கெட் பூக்கும் பருவத்திலையும் 100 பாக்கெட் வந்து விதைக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். அதில் வந்து முக்கியமானது என்னன்னா 200 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும். ஏன்னா இது வந்து பூச்சி மருந்து கிடையாது. 10 டேங்க் ஓட்டுறதுக்கு 10 லிட்டர் டேங்காக இருந்தால் 20 டேங்க் ஓட்டி ஆகணும். 20 டேங்க் ஓட்டினாதான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் தெளிக்கக்கூடிய சத்தான கரைசல் வந்து செடி முழுக்க, ஒரு ஏக்கர்ல இருக்கிற செடி முழுக்க படரும். அதனால இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய இது. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டு 500 ரூபா தான். ஒரு பாக்கெட்டு 500 ரூபா தான். இது வந்து அதுக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா. இந்த 1500 ரூபா செலவு செஞ்சா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 100லிருந்து 150 கிலோ அதிகப்படியாக மகசூலை பெற முடியும். எப்படின்னா கடலை எல்லாமே சீராக மெச்சூரிட்டி ஆகும், வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படும். ஸோ விவசாயிகள் வந்து இது வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது, கடையெல்லாம் கிடைக்காது. வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேயோ அல்லது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயோ நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பர் பண்ணாவே, நீங்கள் வந்து ஜிபே பண்ணாவே உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதனால விவசாயிகள் வந்து இப்பெல்லாம் வந்து நீங்க தான் வந்து கேட்டு தெரியணும். அரசாங்கம் செய்யணும்னு நினைக்க கூடாது. வாயிலக்குள்ளதான் பழைக்கும். அதனால நம்ம தான் எங்க தெரியுது கேட்டு அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
என்னுடைய நம்பர் வந்து 944 94 43 89 0081.